அங்கே வந்து சிம்பிளான கருவாடு குழம்பு பார்க்கலாம். நான் கருவாடு வந்து 10 நிமிஷத்துக்கு முதல்ல சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஆல்ரெடி உப்பு போட்டுருப்பாங்க. மஞ்சள் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை எடுத்து மக்கள் ஒரு 3-4 டைம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எப்படி காய்ச்சி விட்டுலான்னு பார்க்கலாம். நல்லா மண்பாத்திரத்தை வச்சுட்டு இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றினால கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. ஒரு 2 புளிக்கட்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினது ஒரு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து க்ளீன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, தாளிப்புக்கு வரமிளகா 2, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு. இது பொரிஞ்சோடனே கடுகு பொரிச்சு நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அதனால் கடுகு பொரிச்சிட்டு இருக்கு. பொரிச்சு வச்சு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இருக்கிற 2 வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகும். அந்த வெந்தயம் பொரிஞ்ச மனம் வரும். வெந்தயத்துக்கு கருவு விட்டுறாங்க. ஏன்னா கஷ்டப்படுத்துக்கும். ஒரு மனம் வரும்போது லைட்டாக கடுகு பொரியும் போது நீங்கள் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்க தேவையான அளவுக்கு உப்பு, மல்லி ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகா தூள் பார்த்து கேட்போம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா கலரி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனோடனே புளி ஊற்றிக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. வெங்காயம் பூண்டு நல்லா வெந்துருச்சு. நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கோம். ஊற்றிக்கலாம். நான் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு எலுமிச்சா அளவுக்கு மேலேயே ஒரு புளி எலுமிச்சா இவ்வளோ தண்ணி நல்லா பெருசாக எடுத்து ஏன்னா புளி வந்து ரொம்ப பிடிக்காது. அதனால் எடுத்து கரைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு புளி ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு புளி ரொம்ப பிடிக்குன்னா ஒரு சின்ன எலுமிச்சா அளவுக்கு எடுத்து கரைச்சி போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பிடிச்சி இருக்கும். இதுலேயே உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்குது. அதனால இதில் நிம்பள உப்பு போடணும் தேவையில்லை. இதிலேயே கொஞ்சம் 5 டைம் க்ளீன் பண்ணாலும் இதில் கொஞ்சம் உப்பு இருக்குது கருவாட்டில். அதனால நீங்கள் வந்து இதில் ஒரு 3/4 பத்துக்கு உப்பு போட்டால் போதும். 1/4 பத்துக்கு அதிலே இருக்குது கருவாட்டிலே. அதனால பிடிச்சி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அங்கே பாருங்க எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம கருவாடு எடுத்து போட்டுக்கலாம். ஒரு இந்த கருவாடில் ஒரு 4-5 டைம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாடையே இருக்காது. மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா வாடையில் இருக்காது. நல்லா அப்படி குக் ஆகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டு பண்ணி வச்சுங்க. நல்லா குக் ஆகிடும். அது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூடாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கருவாட்டு குழம்பு ரெடி. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் குக் ஆகிடும். சுண்டி வந்துச்சு குழம்பு பாருங்க. எவ்வளோ இந்த குழம்பு எவ்வளோ சுண்டி வந்துச்சு. இது சிம்பிளான கருவாட்டு குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி சொல்லுங்கள். ஓகேங்க. பாய். கருவாட்டு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த கருவாடு உடையாமல் அப்படி கலக்கி விட்டுக்கோங்க. சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி கட்டி பிடிச்சி போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு சாப்பாடு அங்கே ஒரு சிம்பிளான கருவாடு குழம்பு பார்க்கலாம். நான் கருவாடு எடுத்து நான் சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இதை எடுத்துக்கலாம். கருவாடு அப்படியே எடுத்து நம்ம ஊறிச்சு தட்டில் வச்சுக்கலாம். எப்படி செய்து கருவாடு குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். சிம்பிளான கருவாடு குழம்பு தான் இது. அதுக்கு சளி வீட்டில் சளி இருந்தாலே கருவாடு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சளி போயிடும். நிம்ப சளி இருந்துச்சுன்னா